இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருளவே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருளவே. மலையுடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதி புவி வாழ்வை நாமும் தரவே, இறைமாண்பையின்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் நூலை பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். விழிப்போடு இருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். ஆண்டவர் வரும் நாளோ காலமோ நேரமோ உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இந்த ஞாயிறு வழிபாடு நம்மை விழிப்போடும் பொறுமையோடும் இருக்க அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரே, என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக, என் மன்றாட்டுக்கு நீர் செவிசாய்த்தருளும் என்கிற வருகை பல்லவி நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது. இறைவன் பாதம் நம்மை சமர்ப்பித்தவர்களாய் இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரிக்க தடையாக இருக்கும் எல்லா பாவங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான ஆண்டவரே, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் நீக்கியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஞானத்தை தேடுவோர் அதை கண்டடைவர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 12 முதல் 16 முடிய. ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூர்வோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோர்க்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஏனெனில் தம் கதவு அருகில் அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள். அதன் மீது மனதை செலுத்துவதே ஞானத்தின் நிறைவு. அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர். தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடி செல்கிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும்.
உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தே. பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தார் அழகிய மணிமாலை நானவை. கலைமான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும். இரண்டாம் வாசகம். இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானி நின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அத்தியாயம் 25. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன ஓமையாவது: விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவீலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவீலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவியலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலமும் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு போட்டி வருகிறது என்றால், நமக்கு தேர்வு வருகிறது என்றால், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் முன்னின்று நடத்த வேண்டும் என்றால், அதற்காக பல நாட்கள் நாம் தயாரிக்கின்றோம். நல்லபடியாக தயாரித்து அந்த போட்டியில், தேர்வில், நிகழ்வில் வெற்றியடைய, சாதிக்க நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி ஒருவேளை முயற்சி செய்யவில்லை என்றால், சரியான தயாரிப்பு இல்லை என்றால், அந்த போட்டியில், அந்த தேர்விலே நம்மால் நிச்சயமாக நல்ல வெற்றி கனியை சுவைக்க முடியாது. எனவே சிறந்த தயாரிப்பு என்பது எல்லாவற்றிலும் அவசியமானது. சில நேரங்களில் சில பேருக்கு லக் இருக்கும், அதிர்ஷ்டம் காத்திருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அதிர்ஷ்டத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அந்த அதிர்ஷ்டத்தில் நல்ல கணவனோ மனைவியோ அமைத்துவிடும். அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் கூட இது நிரந்தரமான ஒன்று அல்ல. நிச்சயமாக அதிர்ஷ்டத்தின் வழியாக கிடைக்கிற மகிழ்ச்சியினை நிறைவாக, முழுமையாக நம்மால் அனுபவிக்கவே முடியாது. அது நிரந்தரமற்ற ஒன்று. நிரந்தரமானது, நிறைவான மகிழ்ச்சியை தருவது, உள்ளத்திற்குள் ஆனந்தத்தை தருவது எது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், கடினப்பட்டு உழைக்கும் போது,
நன்றாக முயற்சி செய்யும் போது, சரியான விதத்திலே நாம் தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் அதற்கான வெற்றிக்கனியை உண்மையாகவே மகிழ்ச்சியோடு நம்மால் சுவைக்க முடியும். வாழ்வில் இப்படி அதிகமாக போராடி தங்களையே தயார் செய்து முழுமையாக உழைத்தவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பலர் இன்றைக்கு சான்றுகளாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. சாலையினுடைய ஓரத்தில் கேபிள் அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணியாளர்கள் பலர் குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தோண்டிக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று ஓரிடத்தில் ஒரு மரம் ஒன்று நிற்பதை பார்க்கிறார்கள். அந்த மரத்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே அவர்களை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவரிடத்தில் சென்று இந்த பணியாளர்களிடம் முறையிடுகிறார்கள். ஐயா, குழி வெட்டி கொண்டு வருகிற வழியிலே ஒரு மரம் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது, அதை என்ன செய்வது என்று கேட்கும்போது அவரும் சொல்லுகிறார், இந்த மரத்தை வெட்டி விடுங்கள், இந்த மரத்தை வெட்டி விடுங்கள் என்று சொல்லுகிற வேளையில் சரி என்று அந்த பணியாளரும் அதை வெட்டுவதற்காக போகிறார். அந்த மரத்தை நன்றாக கவனித்த அந்த வேலையால், ஐயோ, இதில் ஒரு அழகான குருவிக்கூடு இருக்கிறதே என்று நினைத்தவர் சென்று அந்த தலைவரிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, இந்த மரத்தின் மேலே அழகான ஒரு குருவிக்கூடு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது, சரி, நீ ஏறிப்பார், அதில் என்ன இருக்கிறது என்று கண்டறிந்து வா என்று சொல்லுகிறார் அந்த தலைவரும். அவனும் மேலே ஏறி போய் பார்க்கும்போது, ஐயா, அதில் 3 முட்டைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியா? அப்படி என்றால் அதை நீர் ஒன்றும் செய்யாதே, இந்த மரத்தை இப்பொழுது வெட்டாதே, அதை தாண்டி நீ குழியினை தோண்டிக்கொண்டே போ, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். 5 வாரங்கள் ஆகிறது. எல்லா பணிகளும் நன்றாக முடிந்துவிட்ட நிலையில் இதோ மீண்டுமாக திரும்பி வந்து அந்த மரத்தை பார்க்கிறார். இப்பொழுது மேலே ஏறிப்பார் என்று சொன்னவுடனே அந்த வேலையாளும் மேலே ஏறி பார்க்க அந்த கூடானது காலியாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த கூட்டினை கீழே எடுத்து வா என்று சொன்னபோது அந்த கூட்டினை அந்த வேலையாளும் கீழே எடுத்து வர அந்த தலைவர் அந்த கூட்டை பார்க்கிறார். பார்த்தீர்களா, எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இந்த கூடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அதில் ஒரு துண்டு சீட்டும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்க்கிறார். எடுத்து அந்த துண்டு சீட்டை விரித்து படிக்கும் போது அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள், ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் எனக்கு காவல் அரணாவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிந்து பாதுகாப்பார் என்று எழுதி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்விக்கு போகிற ஒரு மாணவன் நம்பிக்கையின் அடிப்படையில் அதை எழுதி வைத்திருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தில் எழுதி வைக்கிற அந்த ஒன்றை எப்படியோ இந்த பறவை தூக்கி கொண்டு வந்து அதனுடைய கூட்டுக்குள்ளே இணைத்து வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட பறவைக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அந்த பறவைக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, அதில் எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தை நிஜமாக மாறியது. அந்த பறவையும் அதனோடு இருந்த அந்த குஞ்சுகளும் காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டதுதான் அன்பிற்குரியவர்களே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்று அந்த பணியாளர்களுக்கெல்லாம் அந்த தலைவர் அழகாக சொன்னாராம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, நம்பிக்கையும் விசுவாசம்தான் நம் வாழ்வை அழகாக கட்டி அமைக்கிறது. மணமக்களை வரவேற்பதற்காக 10 பேர் இருக்கிறார்கள். 5 பேர் அறிவிலிகள், இன்னும் 5 பேர் முன்மதி உடையவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற வேளையில் அதற்காக இவர்கள் தயார் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அவருடைய நிலையை பாருங்கள். முதலில் பொறுமையோடு அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தலைவர் வருகிற காலமோ நேரமோ நாளோ இவர்களுக்கு தெரியாது. எனவே பொறுமையோடு ஒருவர் காத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த பணியினை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். பொறுமையை கடைபிடிக்கும் போது அதிலே நாம் சரியான தெளிவினை பெற்றுக் கொள்கிறோம். எதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள் எழுகிறது. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய மன துணிவும் மன நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறது அன்பிற்குரியவர்களே. எனவே காத்திருப்பு, பொறுமை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. பிறகு இதோ சென்ற அந்த 10 தோழியரும் தயார் நிலையில் இருந்தார்களா என்பது கேள்விக்குறி. தயாராக இருக்க வேண்டும் என்பதும் மிக மிக அவசியமான ஒன்று.
சென்ற இந்த 10 பேரும் 5 பேர் அறிவிலிகள் என்று சொல்லப்பட்ட வேளையில் அவர்கள் விளக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள், எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஆனால் காலமோ நேரமோ தெரியாது என்று குறிப்பிடுகிற வேளையில் இவ்வளவு போதும் என்று நினைப்பில் வந்துவிட்டதனால் அவருடைய எண்ணெய் தீர்ந்து போனது. ஆனால் முன்மதி உடையவர்கள் தங்களுடைய கைகளில் கொஞ்சம் அதிகமான எண்ணெயையும் கொண்டு வந்திருந்தார்கள். இதுதான் அன்பிற்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் நாம் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் சற்று தயார் நிலை என்பது மிக மிக அவசியம். தயாராக இருக்கும் போது எதையும் நம்மால் சந்திக்க முடியும். நேரமானாலும் கால தாமதமானாலும் எவ்வளவு காலங்களை அதை எடுத்துக்கொண்டாலும் நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் அவற்றை நிச்சயமாக நம்மால் சந்திக்க முடியும். இந்த சூழலிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நீட் தேர்வை சந்திக்கிறார்கள், டெட் எக்ஸாமை சந்திக்கிறார்கள். இப்படி பல தேர்வுகளை சந்திக்கிற வேளையில் அந்த பிள்ளைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், முன்மதியோடு செயல்பட வேண்டும். எப்பொழுது தேர்வு வருகிறது, எப்பொழுது வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது, முகாம்கள் நடக்கிறது என்று தெரியவில்லை. எல்லா காலங்களிலும் சூழ்நிலையிலும் நாம் தயாராக இருக்கும் போது அவற்றிலே நம்மால் வெற்றிக்கனியை சுவைக்க முடியும், அவற்றில் நம்மால் சாதனையை படைக்க முடியும். எனவே ஒருவன் தயார் நிலையில் முன்மதியோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகையை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே காலமும் நேரமும் தெரியாத இந்த நிலையில் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மாவின் நிலையிலும் நாம் சரியாக நம்மை தயாரித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பெரியவர்களை நாம் பார்க்கிறோம், முழுமையாக தங்களை தயாரிக்கிறார்கள். திருவழிபாட்டிற்கு வருவதற்கு, தேவ நற்கருணையை உட்கொள்வதற்கு, திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பதற்கு முறையாக அவர்கள் தயாரிப்பு செய்கிறார்கள், பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார்கள், தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், தேவ நற்கருணையை தகுதியான முறையிலே அவர்கள் உட்கொள்ளுகிறார்கள். இந்த பெரியவர்களுடைய நிலையை இப்பொழுது இருக்கிற சிறு பிள்ளைகள் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் அவர்கள் வளர வேண்டும். இறைவனை தங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள சரியாக தயாரிப்பு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அன்பிற்குரியவர்களே நாம் நிறைவாக இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிறைவு காலம் என்பது நமக்கு நிறைவாக தெரியாது. ஆனாலும் கூட அவற்றிற்காக நம்மை தயார் செய்கிற வேளையில் எரியும் விளக்குகள் என்று இந்த இடத்திலே அடையாளம் காட்டப்படுகிற நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் மிகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைதான் எரியும் தீபங்களாக என்றென்றும் அது கொழுந்து விட்டு கொண்டே நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தோய்ந்து போகிற வேளையில் அந்த வருகைக்காக, இறைவனுடைய மீட்புக்காக, இறைவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகின்ற தகுதியை நாம் எல்லோரும் இழந்து விடுகிறோம் என்பதையே இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்கும் போது அது மிகச்சிறந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையா இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தார்கள் என்றால் மற்றவர்களும் அதே நிலையில் பற்றாக்குறையில் அவர்களும் தவிக்க வேண்டியிருக்கும். எனவேதான் முன்மதி உடையவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இல்லாமல் போகலாம், எனவே நீங்கள் சென்று வணிகரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் விரைவாக ஓடுகிறார்கள். அதற்குள் மணுமகன் வருகிறார், உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவுடன் கதவு அடைக்கப்படுகிறது. வந்தவர்கள் ஐயா ஐயா எங்களுக்காக கதவை திறவும் என்று ஆர்வத்தோடு கத்துகிறார்கள். ஆனால் நிலையை பார்க்கிறோம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிற நிலையில் அன்பிற்குரியவர்களே, அதுதான் மிகுந்த வருத்தத்திற்குரியதாய் வேதனைக்குரியதாய் மாறிவிடுகிறது. வாழ்கிற வாழ்வு என்பது அந்த இலக்கை நோக்கி நாம் நகர்கிறவர்களாக இருக்க வேண்டும், இலக்கில் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இலக்கில் நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை வீணாக போகிறது, ஓடுகிற ஓட்டம் வீணாக சென்று முடிகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அழகான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது, அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர், அதை தேடுவோர் கண்டுகொள்வர் என்று சொல்லுகிற வேளையில் ஞானம் என்பது இறைவனை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த இறைவனை தேடுவோர் கண்டுகொள்ளுகிறார்கள், அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் அதை கண்டடைவர் என்று முதல் வாசகம் தெளிவாகவே நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இரண்டாம் வாசகம்
மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே விதைப்பதை காணுகிறோம். இது ஆன்மாக்களுடைய மாதம், ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற மாதம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்த நம்முடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உற்றார் உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களை எல்லாம் நாம் எழுந்து போயிருக்கலாம். ஆனால் இதோ இந்த மாதத்திலே சிறப்பாக அவர்களை நினைவு கூர்ந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இறைவார்த்தையை பாருங்கள். இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது. எதிர்நோக்கு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் துயரப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இயேசு இறந்த உயிருடன் எழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது இறைவார்த்தை. எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இறைவார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாய் நில்லுங்கள் என்று இறைவார்த்தை அழகாகவே குறிப்பிடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் வருகிற நாளோ நேரமோ காலமோ தெரியாத நிலையில் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் மனதளவிலும் ஆன்மாவின் அளவிலும் தயாராக இருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம். விண்ணரசு நமக்காக காத்திருக்கிறது. இறையாட்சியில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. தயாராயிருந்து விழிப்பாயிருந்து விண்ணரசில் பங்கு பெறுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, தாயாம் திரு அவைக்காக சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிக்கிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை தொண்டாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசிர்வதித்து நல்ல ஆயனாய் நீரிருந்து அவர்களை வழிநடத்தி இதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை சீரும் சிறப்புமாக செய்து உமது இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் கட்டி எழுப்பக்கூடிய சிறந்த கருவிகளாக அவர்களை பயன்படுத்த நல்ல உடல் உள்ள சுகத்தை அவர்களுக்கு அளிக்க உருக்கத்தோடும் இடத்திலே வேண்டி செபிக்கிறோம். தந்தையே, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. உமது இரக்கமும் கருணையும்
எங்கள் மீது நிறைவாக பொழியப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தினால் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப உம்மிடத்திலே வேண்டி செபிக்கிறோம். கனிவான தந்தையே, இந்த நாட்களிலும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, நன்றி கூறுகிறோம். இதனால் விவசாயிகள், பயிர் தொழில் செய்கிறவர்கள் இன்னும் இந்த நீரினை கொண்டு ஆதாயங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பொழிந்து வருகிறீர். தொடர்ந்து இத்தகைய கிருபையை நீர் அளித்தருளும்படியாய் உம்மிடத்திலே வேண்டி செபிக்கிறோம். அன்பு தகப்பனே, சிறு பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக மன்றாடுகிறோம். எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறை ஞானத்தால் அவர்களை நிரப்பியருளும். பெரியவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ அருள் தாரும். நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் சுகம் பெறவும், திருமண வரனுக்காக ஜெபிக்கிறவர்கள் நல்ல வரனை பெற்றுக்கொள்ளவும், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் குழந்தை பேச்சினை பெற்றுக்கொள்ளவும், இன்னும் குறிப்பாக அன்பு தகப்பனே, வேலையில்லாமல் இருக்கின்ற இளைஞர் இளம்பெண்கள் யாவருக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் அளித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களின் மாதத்திலே மரித்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவருக்காக, சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற வேளையில் இந்த ஆன்மாக்களுக்கு நீர்தாமே நித்திய இலைப்பாற்றி அளித்தருளும்படியாய் உருக்கத்தோடு உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக, தேவைகளுக்காக, சிறப்பாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களையும் நிறைவாய் நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஒரு ஆசிர்வாதத்தின் வாரமாய் அவர்களுக்கு அமைந்து நோய் நொடிகள், ஆபத்துகள், தீங்குகள், விபத்துகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருப்பலியை காண முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நீர்தாமே என் அன்பு தகப்பனே ஆறுதலாய் தேறுதலாய் இருந்தருள மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். ஆண்டவரே, அனைத்து இறைவாமை போற்றுகிறோம். காற்றினில் ஆடுகின்ற தெய்வம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தார். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நான் உந்தன் பூஜையில் சேர்த்து விட்டார். காற்றினில் ஆடுகின்ற தெய்வம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நான் உந்தன் பூஜையில் சேர்த்து விட்டாய். என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, இயேசுவே என்னை தருகின்றேன். என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். என் நெஞ்ச நாயக இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பார். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையா பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீண்டும் பெற்று கொண்டோம். ஆகவே இறைவாம் வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு
உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை இவ்வுலகில் சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். குறிப்பாக இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்த அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
தரும் உறவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் பலங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அவர் அப்பத்தை பிடுகையில் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கனிவுடன் மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விழிப்பாயிருந்து நம் ஆண்டவருடைய விண்ணரசில் பங்கேற்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென்.